நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உன்னாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல உன்னாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அதோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி நல்ல போதகரே. ரபூனி நல்ல போதகரே. எல்ஷடா சர்வ வல்லவரே. எல்ரோகி என்றை காண்பவரே. எல்ஷடா சர்வ வல்லவரே. எல்ரோகி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திர. எல்லாம் சொல்லுங்க. பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திர. கமாலே ஒரு வழியெல்லாம். பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லெளியோ உன்னதரே, இமானுவேல் கூட இருப்பவரே. எல்லெளியோ கூட இருப்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா என்னுள் வாழ்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்ல, கர்த்தர் நல்லவர், பெரிய காரியம் செய்வார். எங்கள் தேவன் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு தேவன்
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக இன்றைக்கு வரைக்கும் இனி வருகிற காலங்கள் இந்த பூமியிலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து மெட்டீரியல், அனைத்து காரியங்களையும் இந்த பூமியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தன்லாம் எடுக்கிறாங்கல்ல, இதை பற்றி நிறைய பேர் இதை எடுக்கக்கூடாது போராட்டம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இலதெல்லாம் மக்கி மண்ணாகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்களுடைய கண்டுபிடிப்பு. ஆனால் கடவுள் மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அங்கே ஏற்கனவே இருக்கு. ஆதியாகமத்திலே இருக்கு. அங்கே நிழல் கீழே உண்டாயிருந்துச்சு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் மக்கி மண்ணாகிலாம் ஒன்றும் வரல. கடவுள் படைக்கும் பொழுதே இவனுக்கு பின் நாட்களில் என்ன தேவை அப்படிங்கிறதுலாம் காலத்துக்கு தகுந்தாற் போல வருகிற மாற்றங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார் அப்படின்னு வந்தால் இவ்வளோ பெரிய வீல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், இங்கிலாந்து தேசத்தில் இன்றைக்கி அந்த பழைய காரில் வச்சுருக்காங்க. அது ஒரு மாதிரி இப்படி சைஸில் வரும், டொர்ன்னு வரும். நம்ம ஊர் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா அதை விட ஆச்சரியமாக இருக்கும். அப்போ காலங்கள் மாற 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 எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தீப்பெட்டிக்கு பதிலாக கல்லை உரசி தீயை பற்ற வச்சுருக்கானுங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி போய் வேறு மாதிரி வந்துருச்சு. அதை விட இப்போ அடுப்பு புதுசாக வந்துருச்சு. என்ன அடுப்பு அப்படின்னா, சும்மா திறந்தாலும் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக ஷொட்டுன்ற அதான் பிடிச்சிக்கிறது. நீங்கள் லைட்டுக்கு தேவையில்லை, தீப்பெட்டி கம்பெனிக்காரெலாம் மூடிட வேண்டியதான். நம்ம அப்போ தீப்பெட்டி தேவையில்லை, லைட்டு தேவையில்லை. நான் போயிட்டு ஒன்று சிங்கப்பூரில் எத்தனாவது மாடிடா, 27வது மாடி எங்களை தங்க வச்சுட்டு டாக்டர் வீடு அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். பாஸ்டர் மத்தியானம் சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் கேஸ் எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. ஏதோ ஒரு பக்கம் அடுப்பை திறக்கிறோம், டுட்டுக்குனுங்குது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சிங்கப்பூரில் நம்ம சீன் ஆயிடுவோம் அப்படின்ட்டு அவன் பார்த்துறான், இவன் பண்ணி பார்க்குறேன், நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒன்றும் புரியலை. திறந்தவொடனே சட்டக்குனுங்க. நம்ம இந்த வரைக்கும் அந்த அடுப்பு பார்த்தது இல்லையே. சரி என்ன பண்ணுறது, ரொம்ப நேரம் போட்டு பார்க்கணும். சரி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் போச்சே, என்ன செய்கிறது அப்படின்னு மத்தியானம் பசி வேற. திடீர்னு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. திறந்து கொஞ்சம் லேட்டானோன்னு பிடிச்சிருச்சு. அப்புறம் தெரியும், ஓ அடுப்பில் இப்படி ஒரு அடுப்பு இருக்கோ அப்படின்ட்டு. நான் போய் தீப்பெட்டிலாம் கீழே வாங்கிட்டு வந்து எல்லாம் பற்ற வச்சு பார்க்குறோம். அதில் ஒன்று வரணும், திறந்த உடனே டொக்குனுங்குது. அப்புறம் எனக்குள்ளுக்கு பயம்னா, இந்த 27வது மாடி, ஒரு மாடி 2 மாடினாலும் பரவாயில்ல, ஜவுக்கு நெருங்கி ஓடலாம். எங்கேருந்து அங்கேருந்து இப்படி பார்த்தோம்னாலே தலை சுற்றுது நம்மளுக்கு. 27வது மாடி என்னைக்கு நம்ம ஏறுனா அதை விட இருக்குது. இந்த பொழப்புக்கு நம்ம பேச நம்ம ஊரில் கலப்பு பிடிச்சி உழுதுறலாம். அவங்க அங்கே போய் டாக்டராக இருக்கிறதுக்கு நம்ம ஊரில் என்ன செய்யலாம், டெய்லி ஃபிஷிங் ஏர் உள்ள போனால் ஒரு 500 ரூபா கிடச்சிறேன். ஏன்னா காலைல எந்திரிக்கிறாரு, சமைக்கிறாரு, சமைச்சு வச்சுட்டு பாஸ்டர் வருதே ஓடுறான். கொஞ்சம் லேட்டாச்சு வச்சுங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. இங்கே கேட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாம் அவ்வளவு தீவிரமாக இருக்கானுங்க. இப்போ எங்களுக்கு மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பக்கத்துலலாம் சைனாக்காரனா உட்காந்துருக்கிறான். எங்கே ஏற்றி விட்டுட்டு போயிட்டான் மனுஷன், இறங்குறதுக்கே பயம். இவன் போய் எங்கிட்ட மாட்டிக்கிற கூடாது, நம்ம பாடு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறோம். மத்தியானம் அடுப்பு பட்ட பாடு. சரி, அது இப்படி எல்லா காலத்து தரப்போல் என்ன செய்யுது, நவீனமயமாக்கப்பட்டது. இனி வரப்போகிற தலைமுறைகள் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் வைத்து தான் மனுஷன் செஞ்சிருக்காரு, உண்டாக்கியிருக்கார். சரி, மனிதனுடைய வாழ்வு எப்படி போச்சு அப்படின்னா சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரும் பொழுது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இப்ப இந்த தோட்டத்தை வந்து நீ உழைச்சு இப்படி நட்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்படிலாம் செய்யலாம்னு செய்யல. அவர் ஒன்றும் சொல்லலை, பண்படுத்தி இதை பாதுகாத்துக்கொள், இதை நீ சரியா பயன்படுத்தி சரியா பண்படுத்தி இது இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார்.
தன் விதைகளை கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ என்ன செய்யணும்? இதை நீ பண்படுத்தணும், இதை பாதுகாக்கணும். இதை பூமி என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளணும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் 2க்கு 3க்கு இடையில நீண்ட ஆண்டுகள் கேட்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது போல இருக்கட்டும். இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவனை போலவே இந்த பூமியில ஆண்டவர் இந்த பூமியில அற்புதமான ஒரு வாழ்வை மனிதனுக்கு உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கி பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு கடைசியா மனுஷனை உண்டாக்கி மிகவும் நல்லது அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்வை பரலோகம் எப்படி இருக்கும் அப்படியே இந்த பூமியை தண்ணியை ஒரு இடத்துல ஒன்னாக்கி, வெட்டாந்தரை உண்டாக்கி, நதிகளை உண்டாக்கி, அவனுக்கு போகிற இடமெல்லாம் நல்ல மரங்களை உண்டாக்கி, ஜீவகட்ச கனி, நல்ல பார்வைக்கு அழகு புசு இன்பமான கனி எல்லாத்தையும் உண்டாக்கி, இன்னும் தண்ணீர் பாய்கிற இடமெல்லாம் தங்கமும் வைரங்களும் விளைவிக்கிற காரியங்கள் எல்லா சகலத்தை உண்டாக்கி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மேன்மையான வாழ்வை கொடுத்து இன்னைக்கு என்றென்றைக்கும் ஜீவிக்கிற, மறியாமல் வாழுகிற, நிலைத்திருக்கிற வாழ்க்கை. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா மனுஷனுக்கு ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். இந்த மனிதன் எப்படி இதை ஆண்டிருப்பான், எப்படி இதை பண்படுத்தி இருப்பான் அப்படி நீ பார்த்தீங்கன்னா, பண்படுத்தி ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. அப்ப தேவன் எப்படி வார்த்தையை கொண்டு உண்டாக்கினாரோ அதே போல மனிதன் வார்த்தையினாலே வேலை செஞ்சிருக்கிறான். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் எகிப்துல நீங்க வாழ்ந்த தேசத்துல உன் காலால் நீ நீர் பாய்ச்சினாய். நான் கொடுக்கிற தேசம், நான் விசாரிக்கிற தேசம், அது மழை நீரை குடித்து வளர்கிற தேசம் அப்படிங்கிறார். இப்போ நீ அங்கே நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, ஆனால் இது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக நான் மழை. இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க இஸ்ரேலில் முன்மாறி பின்மாறி, முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள். இதுக்கடையில் மழை நம்ம ஊரில் இப்படி வெப்பநிலை மாறின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்மளுக்கு மே மாதம்லாம் அடித்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே அப்படி கிடையாது. அங்கே கரெக்டாக முன்மாறி பின்மாறி. ஏன்னா தேவனை தேசத்தை என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறாரு. அது மேலே அவர் இதாக இருக்காரு, அவங்க அந்த வாக்கு பண்ணியிருக்கிறாரு அவங்களை குறித்து. அதனால அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் தேவன் அதை விசாரிக்கிறதுனால கரெக்டாக முன்மாறி ஒரு முதல்ல பார்த்து விதைச்ச உடனே ஒரு 10 நாள் மழை, அதுக்கப்புறம் அறுவடைக்கு முன்பாக ஒரு 10 நாள் மழை. இந்த 2 மழையிலையுமே எல்லா விவசாயம் நடக்குது அப்படிங்கிறான். அப்போ தேவன் இந்த நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நாட்களில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படின்னா ரொம்ப அமைதியா, இளைப்பாறுதலோட மகிழ்ச்சியா, தேவன் எப்படி வாயை திறந்து வார்த்தையினால் உண்டாக்கினார் அதே போல வார்த்தையினாலேயே அவன் எல்லாவற்றையும் பண்படுத்தவும் காக்கிற வேலையெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேர்வை நிலத்தில் சிந்து அவன் பாடுபடலை, எதுவுமே செய்யலை. இன்னும் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு பின்பகுதியில் 7ஆம் அதிகாரத்தை வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால பூமியை அழிக்க போறேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நோவா பேழையை கட்டுறாரு. பேழையை கட்டி 7ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இன்னும் 7 நாள்ல இந்த பூமி என்ன செய்யறேன்? ஜலப்பிரளயத்தை வர வைக்க போறேன். ஆகவே எல்லா மிருக ஜீவனங்களையும் 7 ஜோடி, சுத்தமானதுல 7, அசுத்தமானதுல ஒவ்வொரு ஜோடி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மிருகங்கள், பறவைகள் அம்புட்டு 7 நாளையில எப்படி இவன் பேழைக்குள்ள வந்துச்சு யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் எல்லாத்தையும் பேழைக்குள்ள புறப்பட பண்ணா அப்படின்னு இல்லை, எல்லாம் நீ சேர்த்துக்க அப்படிங்கிறார். அப்ப இந்த 7 நாளைக்குள்ள நோவா பிள்ளைகள் எப்படி போய் ஒன்னொன்னா பிடிச்சா, கோழியை பிடிக்கவே 1 மணி நேரம் ஆகுது. நீ பார்த்தீங்களா இந்த சின்ன யூடியூப்ல இந்த பசங்க கோழி பிடிப்பாங்க இல்லை, 2 பேர் சேர்ந்து விரட்டாங்கன்னா 3/4 மணி நேரம் துரத்தான் ஒத்த கோழிக்கு. அப்ப அத்தனை சுத்தமான மிருக ஜீவங்கள்ல 7 ஜோடு, சுத்தமான பறவைகளை 7 ஜோடு கணக்கு சொல்றாரு. இப்படிலாம் கூப்பிட்டுவாங்க, கரெக்டா அதே வந்து சேருது. எப்படி இது? கர்த்தர் இவன்கிட்ட சொல்ல, இவன் எப்படிதான் சொல்லியிருப்பான், இவன் யாரு? நீதிமான். இவன் யாரு? தேவனுக்கு உண்மையா இருக்கிறவன், தேவனுக்கு பயப்படுற மனிதன். அப்ப இவன் என்ன சொன்னானோ அதே போல 7 நாளைக்குள்ள கர்த்தர் சொன்ன மாதிரியே இவன் அதை கேட்டு அந்த வேலையை செய்யறான். 7 நாளைக்குள்ள எல்லாம் செய்ய இவனை தேடி வர ஆரம்பிக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான் 7 நாளைக்குள்ள. யோசிச்சு பாரு. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படி ஏற்றுக்கொண்டனால வாழ்க்கை ரொம்ப லகுவாக, சமாதானமாக, சந்தோஷமாகி மாறுகிறது. அவ இப்படி வாழ்க்கை சும்மா போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பிசாசு என்ன பண்றான்? மனிதன் மேல எரிச்சல் கொண்டு அவன் வாழ்க்கையில வேறு விதமான காரியங்களை செய்து விடுகிறான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரத்து வாங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம், நான் உன்னை விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பூமி நீ இந்த வேலை காரியத்தை செய்தனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படுறது. கர்த்தர் இந்த பூமியில சாபத்தை அனுப்பல, கர்த்தர் இந்த பூமியை சபிக்கல. இவன் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வார்த்தையை மீறினபடியினால் பாவம் செய்தபடியினால் வந்த விளைவு என்ன? இவன் நிமித்தம் இவன் பிசாசுக்கு வழிவிட்டதுனால பிசாசு என்ன பண்ண அந்த பூமியில சாபத்தை கொண்டு வந்து விட்டான். அதனுடைய விளைவு தான் என்ன அப்படிங்கிறார். இப்ப ஒன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டுருச்சுரா, நான் அந்த பூமியை கர்த்தர் சபிக்கப்பட்ட பூமியை படைக்கல, ஆசை இந்த பூமியில மனிதன் நல்லா வாழணும், நம்மை போலவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார். ஆனா இந்த சாபத்துக்கு வழி திறந்தவன் யார் அப்படின்னா ஆதாம். இப்ப ஆதாம் பாவம் செஞ்சனால பூமியில சாபம் வந்துச்சு. அந்த சாபத்தை நிமித்த சொல்றாரு, உன் நிமித்த அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி ஒண்ணு சபிக்கப்பட்டு நீ உயிரோடு நாளெல்லாம் வருத்தோட பலனை புசிப்ப. அடுத்த வசனம் 18, அது உனக்கு முள்ளும் குறுக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கை முளைப்பு. நல்லா கவனிங்க, இந்த சாபத்தினுடைய விளைவுதான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் இருக்குல்ல, முள்ளையும் களைகளையும் போடு. குறுக்குன என்ன? களைகளாம். ஒரு அந்த ஆண்டவர் பூமியை படைக்கும் பொழுது தந்தன் விதையை தரக்கூடிய நல்ல கனி கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு மிருகங்களுக்கு புல் தரக்கூடிய நல்ல மேயக்கூடிய புல்லுகளை இதைத்தான் ஆண்டவர் உண்டாக்கினார். களைகளை உருவாக்கவே இல்லை, முள்ளை உருவாக்கவே இல்லை. இந்த முள்ளு எதனால் வந்தது அப்படின்னா இவன் நிமித்தம் பிசாசு இடம் கொடுத்ததுனால இந்த பூமியில சாபம் வந்துருச்சு. சாபத்து நிமித்தம் சொல்றாரு என்ன உண்டா, அந்த பூமி முள்ளையும் களைகளையும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், விளையும் பயிர்களை நீ உண்பாய், நீ பூமியிலிருந்து உனது முகம் வேர்வையால் நிறையும்படி கஷ்டப்பட்டு உழைத்து உனது உண்மை உண்பாய், நீ மரிக்கும் வரை நீயே கஷ்டப்பட்டு உழைப்பாய், உன்னை மண்ணால் உருவாக்கின, நீ மரித்தும் போது மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். இது எப்போ வந்தது அப்படின்னா பிசாசு இந்த உலகத்துல சாபத்தை கொண்டு வந்தான், அந்த சாபத்துக்கு வழி திறந்தான். அதனுடைய விளைவுதான் வாழ்க்கையிலே முள்ளு, களை, வியாதி, வேதனை, வறுமை, மனிதனுடைய வாழ்க்கை வேர்வையின் மிகுதியினால் உழைத்து சம்பாதிக்கிற ஒரு அவல நிலைமைக்கு மனிதன் தள்ளப்பட்டான். அவன் மனிதனுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை, விளைவை, பாதிப்பை கொண்டு வந்தது என்ன அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பாவம். இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம், புதிய வருடத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். புதிய வருடத்துல நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மீட்கப்பட்ட நாம ஒரு நாளும் பாவ செயல்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. கடந்த நாட்கள்ல நான் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற போது ஆண்டு 2 காரியத்தை பேசுகிறார். அதுல ஒன்று இது, சில ஊழியங்கள், சில மனிதர்கள், சில பேர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அப்படின்னா நான் முதல்ல சொன்ன பத்தியில தவறு செய்து விழுந்து போன விரல் விட்டு எண்ணிடலாம், ஆனால் அறியாமல் கிடக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 15-20 ஆண்டுகளுக்குள்ளாக உலகமெங்கும் சபைகளை ஸ்தாபித்தாங்க. அந்த சபையை குறித்து போட்டிருக்கிறாங்க. அதனுடைய தலைவர், அதுக்கப்புறம் அவர் சேர்ந்த ஒரு 2-3 பேர் செய்த தவற்றினால் உலகமெங்கும் உருவான சபைகள் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்கிறது, ஜனங்கள் இல்லை. ஏன் இந்த பாதிப்பு அப்படின்னா அவங்க அதில் விளக்கம் சொல்றாங்க, இப்படி காரியங்கள் நடந்தது அப்படிங்கிறான். அப்ப இது எதனால உண்டாகிறது அப்படின்னா அவர் செய்த பாவத்தினுடைய விளைவு. அப்ப பாவத்தினுடைய விளைவு என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை அவனுக்கு பாரமாய் மாறிவிட்டது, வாழ்க்கை கஷ்டமாய் மாறிவிட்டது. மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை நாம் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. பைபிள்ல கஷ்டங்கிற வார்த்தையே கிடையாது. அப்ப நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் இழந்து போன அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கை நம்ம திரும்ப கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை லெகுவா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா
இந்த பாவம்ங்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து விஷ மாதிரி. அது நம்முடைய வாழ்க்கையில கலக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முதல்ல சமாதானத்தை இழப்போம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், நம்ம வாழ்க்கை பாரமானதாய் மாறிவிடும். நான் நிறைய மனிதர்களை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்களை கீழே போனது காரணம் என்னன்னா, சில காரியங்களை அவர் இடம் கொடுத்தனுடைய விளைவு என்ன அப்படின்னா வாழ்க்கையில பாதிப்பு. அவ நம்முடைய வாழ்க்கையில நாம வரப்போகிற புதிய ஆண்டுல நாம் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை லெகுவா இருக்கணும், பாரமாக கூடாது. நம்மளை பாரமாக்குறது அப்படின்னா இந்த பாவம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துங்க, அவர்கள் வேகுவாக்க போய் திரும்பி வந்த நாட்கள் 40 நாட்கள். அப்படி என்றால் 20 நாட்கள் அவங்க போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனா செய்த காரணம் என்ன அப்படின்னா 14:8-9 வாசிங்க. என்னாகமும், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இப்ப போயிட்டு வந்து ஒரு துர்ச்செய்தி சொன்னதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஒரு பெரிய கலகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இப்ப சொல்றாங்க கலகம் பண்ணாதீங்கடா அப்படி சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, கலகம் பண்ணிடுறாங்க. கலகம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் பேசுறாங்க, கலகம் உண்டாக ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா 20 நாட்களில் போக வேண்டியவர்கள் 40 வருடங்கள் ஆகி மாறி போகிறது. 40 வருடத்தில் கலகம் பண்ண புறப்பட்ட 30 லட்சம் பேர் மரித்து போனார்கள். விளைவு என்ன? பாவம். அப்ப பாவம் எப்படி வந்தது? வார்த்தைக்கு விரோதமாய் வேலை செஞ்சதுனால, வார்த்தை நம்பாமல் போனதால் வந்த விளைவு. நம்ம நினைக்கிறோம் பாவம் செஞ்சா தான் பாவம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போனாலே அது பாவத்துக்கு என்ன செஞ்சேன் வழி விட்டுரும். நிறைய நேரத்தில் உட்காந்து வியாதியும் பிரச்சனைகளையும் பலவீனத்தையும் பேசிக்கிட்டே இருப்போம், இல்லைங்கிறத பேசிக்கிட்டே இருப்போம். பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்னொரு மொழியாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மனிதர் முன்பாக என் வார்த்தையை நம்பாதவன் அப்படிங்கிறார். அறிக்கை விட நம்ம நினைக்கிற போது சுவிசேஷத்தை அப்படி இல்லை. மனிதர் முன்பாக என் வார்த்தையை நம்பாமல் என் வார்த்தையை பேசாம இருக்கிறவனே நான் செய்வேன் மறுதளிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப நீங்க மனிதர் வாழ்க்கையில் குறைவு இருக்கு, யாராவது ஒன்று சொல்றாங்க என்னத்தை தேடணும் அப்படிங்கிற, இல்ல கர்த்தர் மேய்ப்பர், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன், தைரியமா சொன்னீங்கன்னு வச்சுங்க அந்த வார்த்தையை கர்த்தர் கணம் பண்ணுவார். அந்த வார்த்தையின்படி நீ சொன்ன வார்த்தை என்ன செய்வாராம், அவர் அங்கே சொல்லுவாராம். அப்ப மனிதர் முன்பாக என் வார்த்தையை நம்பாதவர்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், பிதாவுக்கு முன்பாக என்ன செய்ய அவங்கள சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போனாலே என்ன உண்டாயிரும், பாவத்துக்கு வழி திறந்தது மாதிரி ஆயிரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடினம் இல்லாமல் பாருங்களேன், ஒரு பாரமான சுமையை தூக்கி வச்சா நம்மளால எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நடக்கிறதுக்கு. இப்ப நீங்க ஒரு சைக்கிள் வச்சு ஒரு கொஞ்சம் ஜாமான பொருளை வச்சு நான் கொண்டு போகலாம், ஆனா அளவுக்கு மிஞ்சின காரியை தூக்கி வச்சு உங்களால் ஓட்ட முடியாது. இல்லை உங்களால் ஒரு பொருளை வெயிட்டான பொருளை தூக்க முடியாது. அதே போல பாவம் என்ற அந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து சஞ்சலம், வேதனை, தருத்தம், வறுமை, சில நேரத்தில் இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துடும். அதனால என்ன உண்டாயிரம், வாழ்க்கை முன்னோக்கி போறதை விட்டு நாம் பின்தங்க ஆரம்பிச்சிருவோம். வாழ்க்கையில பாரமான காரியத்தை நாம சுமக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சில வேலைகளில் நம்ம வாழ்க்கையில் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை மோசம் நோக்கி விட்டுரும். அப்ப தேவன் வச்சிருக்க அந்த உயர்வை, இந்த மேன்மையை அடைய முடியாமல் போயிடும். இப்ப ஆண்டவங்கள கஷ்டத்தோடு வாழ்றதுக்காக நம்ம அழைக்கல, நம்மளை அற்புதமாய் அழகாய் இந்த பூமியில நிறைவா மகிழ்ச்சியாய் வாழத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவனுக்கு வச்சிருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கை அடைய முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், சில சமயத்தில் பேச்சு வார்த்தைகள், சில சமயத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா, சில சமயத்தில் வியாதி, பலவீனம், இதை பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைங்கிறத பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க, சமயத்தில் மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி சொல்ல பாருங்களேன், நீங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் ஏனெனில் மற்றவர்களை வாசிங்க. நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அது என்ன மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி அப்படின்னு அவசியம் பாருங்க. நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவை அளக்கிறீர்களோ
அதே அளவையால் உங்களுக்கு நீங்க அளிக்கிற தீர்ப்பு. மற்றவங்களை பத்தி பேசுறீங்கன்னா நீங்கள் அந்த அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி சொல்ற தீர்ப்பின்படி நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். இன்னொரு மொழியாக சொல்லுது, நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த காரியத்தை நீ செய்யும்படி நிர்பந்திக்கப்படுவாய் அப்படிங்கிறார். இப்ப நான் உட்காந்து நவமணி என்னை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன், நான் பேசும்போது நல்லா இருப்பேன், அவர் தப்பு பண்ணியிருப்பார், நான் பேசுவேன். பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் செய்த அதே தவறை நான் செய்யும்படி நிர்பந்திக்க. அதான் சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அவர் செய்த தவற்றை நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்படுவேன், அதான் அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற உயர்வை தடுக்க ஆரம்பிச்சிடும், நம்ம வாழ்க்கையில மேன்மையை தடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனது காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போனதனால் பாவத்துக்கு வழி திறந்தான். பாவத்தை வழி திறந்ததுனால என்ன செஞ்சு அது ஒட்டுமொத்த மக்களையும் மோசம் போக்கி விட்டது. அவர்கள் போக வேண்டிய நல்ல தேசத்தை அடைய வேண்டிய தேசத்தை அடைய வேண்டிய நல்ல வாழ்வை இழந்து போனார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாம செய்கிற காரியங்களை ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை நாம சரியா காத்துக்கிறோம். அதை ஆண்டவரை நம்மளை விட்டு பிரிக்கிறது என்ன அப்படின்னா பாவம். அது வாழ்க்கையில் அப்படியே இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை நமக்கே பாரமாயிரும். நீ பாத்தி அப்படின்னா லூக்கால 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 15:12 வசனம் வாசிங்களேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாத்தையும் சேர்த்துக் கொண்டு, இப்ப இவன் யார் அப்படின்னா இளையகுமாரன். இவனுக்கு தகப்பனிடத்துல தன்னுடைய என்ன உரிமை இருக்கு அப்படின்னா, இவன் ஒரு சத்தியத்தை அறிந்த மனிதன் வச்சுங்க. மூத்தவன் யாரு? அறியாம செத்தவன் அவன். இவன் அறிந்தவன். அதனால உரிமையோடு போய் கேட்கிறான், எனக்குரிய பங்கு எனக்கு தாரு. பிள்ளைகள் அப்பம் யாருக்குரியது சொல்லுங்க, பிள்ளைகளுடைய அப்பம். அதனால நம்ம வந்து உட்காந்துருக்கோம், அதனால ஜெபிக்கிறோம். இப்ப அவன் என்ன பண்றான்? அதே நம்மள மாதிரி அவனும் ஜெபம் பண்ணிருக்கான், எனக்குரியது என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு இருக்கான். சரி வாங்கிட்டான், அப்பா அவன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சொல்லுது சில நாளைக்கு பின்பு இளைய மகன் நல்ல வாழ்க்கையில தேவையானதெல்லாம் கொடுத்துட்டார். அவனுக்கு அவருடைய ஆஸ்தியில பாதி இவருக்குரிய பங்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சில நாள் கழிச்ச பின்பு, இப்ப ஆண்டவர் நம்மளை நல்லா தேடி, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் மாத்தி இருக்கிறாரு, நிறைய தேவைகளை சந்திச்சிருக்காரு, வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அப்படி நல்லா வரும் பொழுது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தகப்பனை விட்டு என்ன செய்யறான்? தூரம் போகிற வேலையை அவன் செய்யறான். சொல்லு, சில நாள் சென்ற பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு தகப்பனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? தூர தேசத்துக்கு போறான். தூர தேசத்துக்கு போய் அங்க என்ன செய்யறான்? துன்மார்க்கமாய் ஆண்டவர் தேடி வரும் பொழுது நம்ம குறைவோடு பலவீனத்தோடு பிரச்சனையோடு வந்தோம். ஆனா கடவுளை தேடி நம்மளை நல்லா ஆசீர்வதிச்ச பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவரோடு கூட இருக்க அந்த ஐக்கியத்தை விட்டுறோம், அதிகாலை தேடுறதை விட்டுறோம், வேதத்தை வாசிக்கிறத விட்டுறோம். நான் நமக்கு தான் எல்லாம் இருக்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதா வந்தா பணத்தை வச்சு பார்த்துக்கலாம், செலவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சில அசட்டு தைரியம் நமக்குள்ள வந்துடும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளை தேடாமல் ஆண்டவரோடு வேதத்தை வாசிக்காமல், அண்ணன் சொல்றா பாருங்களேன், அண்ணன் இசைக்கண்ணன் சொல்ல முடியும் சொல்றாரு, நீ ஜெபம் கூட பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனா வேதத்தை வாசிக்கல அப்படின்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். இன்னும் சொல்ல போனா, வேதத்தை வாசிக்கிற மனிதன் தான் கடவுளோட நேரத்தை செலவிட முடியும் அப்படிங்கிறார். வேதத்தை நீ வாசிச்சுட்டு வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா பிசாசு நடுங்குவாங்கிற. உனக்கு ஒரு நாள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா, தூக்கம் வருதா, பரவாயில்ல, விடாம வாசி அப்படிங்கிற. 1000 பேய் உன் மேல வந்திருந்தாலும் வசனத்தை வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போங்க அப்படிங்கிறார். பெரிய மாற்றம் உண்டாங்கிறார். அப்ப வார்த்தை நம்முடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப என்ன பண்றான்? வீட்டில் இருக்கிறவன் தகப்பனுடைய அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். தேவனோட நேரத்தை செலவிடுறது கிடையாது. ஆலை ஆராதனைக்கு லேட்டாக வர்றது, என்ன ரொம்ப பிஸி அப்படிங்கிறது, விட பார்க்கவே முடியும். இடையில ஜெபத்தெல்லாம் இல்லை, வேலை பாரு. உபவாச ஜெபம் அப்படின்னாலே வழக்கமாக வர்றவங்க இல்லை அத்தி பூத்த மாதிரி யாராவது சகோதரிகள், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிஸி. சரி, காலையில் நான் நைட்டு படுக்க லேட் ஆகுது, நைட்டு படுக்க லேட் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஏதோ ஃபிஷிங் ஏற போகிறீங்க பரவாயில்ல,
நைட்டு படுக்க லேட் ஆச்சு அப்படின்னா பிசாசு கள்ளத்துக்கு தள்ள ஓட்டுருவான். அப்புறம் வீங்கிருச்சுன்னு வச்சு சொல்லக்கூடாது. அப்போ படுக்கிற நேரத்தில் செய்யணும், படுக்க தரணும். சீக்கிரம் நினச்சிக்க படுக்க போங்க. ஃபிஷிங்காக போகிறாங்க, அது போகிறாங்க, ரைட்டு, ஓகே. அதை கூட நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருப்போம். நம்ம ஆண்டவரை தேடுறதுல குறைபட்டு ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, வேலை பிஸி, வருமானம் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா கடவுளோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் கெட்டுருச்சு அப்படின்னா எல்லாம் குறைவு விட்டு. அதான் இங்கே மாப்பிள்ளைக்கு நடந்தது. தூரமாக போனான்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டான். அப்போ நம்ம எல்லாம் வந்துருச்சு, நம்மளுக்கு நல்ல சர்ச் இருக்குது, பரவாயில்ல, விழுந்து தூங்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தூங்கிடுவீங்க. அப்போ என்ன செய்யலாம்? விடுறதில்ல. பாருங்க, நான் தோட்டத்துலேருந்து வரும் பொழுது போய் நம்ம உங்கள் முகத்தை பார்க்கணும் ஓடி வர்றேன். பிள்ளையெல்லாம் இருக்க வச்சுட்டு நான் வர்ற 3 மணி வரைக்கும் இருங்க அப்படின்னு. நம்மளுக்கு 4 நாள் பார்க்கட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு போகிற நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பைபிள் இங்கே வந்து சிப்பை திறக்குறீங்க. சில பேர் பைபிளில் அது செல்ஃபோன்லேயே வர்றீங்க. அப்போ கடவுளை தேடுற அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க. நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க? அப்போ தேவனோடு இருக்கிற, அவர் ராஜாவோடு இருக்கிறது ஒரு அற்புதமான நேரம். விட்டிங்கன்னு வச்சு தான் உட்காந்துருவேன் நான். எனது 4 நாள் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவன் தேவனோடு நேரத்தை செலவிடுறதில்ல அவன் குறைபட்டுட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேன் சொல்லுது, சில நாள் கழித்து அவன் குறைபட்ட போது அப்படிங்க. இப்போ வாழ்க்கையில் அப்படியே பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க, பிஸ்னஸில், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில நஷ்டங்கள் வரும் பொழுது எவன்கிட்டயாவது போவோம். அப்படி என்ன செய்யலாம்? பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி ரூட்டை கையாளுவோம். அப்போ என்ன ஆகும்? கடனுக்கு மேலே கடன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சேர்த்து வச்சுவிட்டு எல்லாம் கீழே போயிடும். அப்புறம் முடிவில் எங்கே போவோம்? பன்னிதி வைக்க போயிடுவோம். அப்படி தான் அவன் போனான். அந்த ஐக்கியம் இல்லாமல் போனதுனால வாழ்க்கையில் குறைவு, வாழ்க்கையில் குறைபட்ட நிலை வேண்டாம். அந்த குறையை சரி செய்வதற்கு அந்த தேசத்தில் உள்ள குடியானத்தில் போய் குட்டிக்கிறான். அவங்க அப்பா வீட்டில் சாப்பாடு அவ்வளவு இருக்கு, வேலைக்காரர் இருக்கு. ஆனால் வேண்டுமென்றால் அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக, அந்த பிசினஸை சரி பண்ணி நடத்துறதுக்காக குறுக்கு வழியை நம்ம கையாள ஆரம்பிச்சிடுறோம். அதனுடைய முடிவு என்ன? வாழ்க்கையில் நஷ்டம், இழப்பு. அப்போ கடவுளுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் இருக்க பலப்படணும் ஒழிய நம்ம தூரமாயிடக்கூடாது. அப்போ அப்படி ஆகும்போது என்ன உண்டாது? குறைவு, நஷ்டம், கடைசியாக ஆள் உருக்கலைஞ்சு பன்றி திங்கிற தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப பார்க்குறான், முடியலை. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வர்றான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு கீழ்நிலை கொண்டு போனது என்ன அப்படின்னா பாவம். அந்த பாவம் எந்த மனிதனுக்கும் அது இகழ்ச்சியை கொண்டு வருமா? பாவம் சமயத்தில் பார்க்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துருக்கேன் சில நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஆனால் செஞ்ச அடுத்த நிமிஷத்தில் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு உண்டாய் நான் பார்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை பேசும் பொழுது, நடக்கும் பொழுது ஒரு மாதிரியே இருக்கேன். ஆனால் அதை முடிச்ச அடுத்த நிமிடத்திலேயே நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய கடவுள் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளவு ஏற்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நேரத்தில் உள்ளம் அப்படி துடிக்க ஆரம்பிக்கும். பிரசனத்தில் அபிஷேகம் பெற்று இருந்தோம்னா புரிஞ்சுக்கிடுவோம். அபிஷேகம் வர ஆள் என்ன செய்யணும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு துணிகரமாக போக ஆரம்பிச்சிருவோம். அதனால ரொம்ப முக்கியம் ஆவியானோட அபிஷேகம். அது இருந்துச்சுன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட்ல அப்படியே ஒரு கலக்கமும் ஒரு வேதனையும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பாருங்க. அப்போ பெரிய பரிதாபம். அதான் தாவி சொல்றாங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவிலிருந்து எடுத்துக்கொள்ளாதே அப்படி. ஏன்னா அவனுக்கு தெரியும் அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வு வந்தாலும், எவ்வளோ மேன்மை வந்தாலும், நான் நைட்டில் 1 மணிக்கு படுத்தா கூட, 12:30 மணி 1 மணிக்கு படுத்தா கூட 4 மணிக்கு நான் எந்திரிப்பேன். நான் நைட்டு படுக்கும் பொழுது 2:30 மணி, கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சேன். 1.5 மணி நேரம் அது கூட தூங்கலை. அன்னிய பாசை பேசிட்டு கவுந்தேன், 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சிட்டேன். அப்போ இப்போ எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலையில் தேடுறதுல என்ன செய்யக்கூடாது. என்னைக்காவது நாள் வேணுமே படுத்தாது. அப்படி படுத்தாலும் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா காலையில் ஒரு பெரிய மனிதர் சொல்கிறாரு, காலை ஜெபம் நம்ம குடும்பத்துக்கும் திருச்சபைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், பாதுகாப்பு. நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் உங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்காதனால ஒரு வாலிப அழகான தம்பியை நான் இழந்திருக்கேன் இந்த சபையில். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் காலை ஜெபத்தை விடுறதில்லை. என்னைக்கா ஒரு நாளைக்கு காலை ஜெபம் இல்லாமல் இருக்கும். ஆனால் காலையில் சர்ச்சு திறக்கணும். என் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற மக்கள், கப்பலுக்கு போகிறவங்க. நம்ம கப்பலில் ஒரு குடும்பம் பயணிக்கிறாங்க. சொல்கிறாங்க, திடீர்னு அந்த கடல் கொள்ளையில் வந்துட்டாங்க, கப்பலை சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சைரனை ஒதுக்கி அபய சத்தம் போடுறாங்க. இந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி, நீ உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த காரணம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது.
அவங்களுக்கு பழகிருச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, இந்த சிஸ்டர் உயிரை கையில் பிடிச்சி நிற்பாங்க. அப்போ என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் கப்பலில் பயணிக்கிறேன். ஒரு சொல்கிறான், பாஸ்டர் பொத்துன்னு விழுந்துட்டேங்கிறான். லேசாக படியில் சிலிப்பாச்சுன்னு வச்சுங்க, என்னாக யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம, நம்முடைய பாதுகாப்புங்க, கப்பலில் இருக்கிறவங்கள பாதுகாப்புங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, வெளியூரில் படிக்கிற பிள்ளைங்க, வெளியூர மக்களுடைய பாதுகாப்பு அதிகாலத்தில் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், வரப்போகிற புதிய ஆண்டில் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சுவாங்க. முதல்ல எந்திரிச்சு வரும் பொழுது வேப்பங்காயை கொடுத்த மாதிரி இருக்கும், எந்திரிக்க முடியாது. நான் வருவேன், எங்களை படுத்துருப்பான் நம்ம பரணப்பா, ஓய்ன்ற ஒன்று இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அப்படியே கல்லை தூக்கி போட்டு கொல்லலாம் போல ஒரு, எனக்கு தூங்குறவங்களை கண்டாலே ஒரு மாதிரி ஆகிரும். ஏன்னா நம்மளாம் அப்படித்தான் வளர்ந்தோம். என்ன தூங்கினாலே பாவம்னு டாடி சொல்லி எங்களை குத்தி குத்தி அழுப்பி விட்டாரு. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன காலில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு இனிமையான ஒரு நேரமாக மாறிடும். அன்னைக்கு காலில் எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் 4 பாட்டை பாடி அவரோடு கூட நேரத்தை உட்காந்து அந்த ஐக்கியத்தை புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா பகல் பூரா நமக்கு ராஜா மாதிரி நீங்கள் வாழலாம். அப்போ புதிய ஆண்டு என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணம் இருக்குது, நல்ல வீடு வாசல் இருக்குது, போன சொல்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. இப்படி ஆனால் எல்லாத்துக்கும் தேவை அந்த ஆண்டவர் இருக்குன்னு. இவர் இருந்தால் தான் வாழ்க்கை என்ன செய்யும், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இல்லாதெல்லாம் வந்து நம்மளை தேடி வர ஆரம்பிச்சோம். அப்போ ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வாழ்க்கை நமக்கு லெகுவாகிற எப்படி சொல்கிறது, ஒரு பாரத்தை தூக்கி வச்சு ஒன்றுனா எடுத்தோன்னு வச்சுங்களேன், எப்படி வாழ்க்கையில் அப்படி இந்த வெயிட் குறையுதோ அதே போல் கடினமான பாதைகள் எல்லாம், அடைபட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி திறக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய செழிப்புகள் நோக்கி அப்படின்னு செய்ய வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை கெடுக்கிறது என்னென்னா பாவம். அப்போ என்ன பண்ணிட்டான், கேட்டதெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், கடவுளை தேடல விட்டுட்டான், அப்பனை விட்டு தூரம் போயிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்கு பங்கு வைக்கிறது, மோசம் போக்குறது என்ன பாவம், அது நம்மளை கொன்றும். அதனால் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். செய்ய வேண்டிய காரியம் நம்மளை சரியாக சீர்படுத்தி நிதானித்து நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம தோற்று போக மாட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான சந்தோஷமான நிறைவான வாழ். இந்த நாட்களில் நான் ஜெபத்தில் இருக்கிறப்பெல்லாம் அந்நிய பாஷை பேசி அதை கேட்ட, என்னென்ன எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு. அது என்னமோ தெரியல, பேசும்பொழுது எனக்கு உள்ளம் துள்ளுது. ஒரு புதிய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் என்ன செய்கிறாரு, செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கெல்லாம் ஒரு வாரம் இந்த சைடு அப்படியே வளைச்சிட்டே இருந்துச்சு. நான் சரி கண்டுக்கிறாமல் போயிட்டே இருந்தேன். திங்கக்கிழமை காலைல விளையாட போனேன், விளையாட போகல. திங்கக்கிழமை இங்கே சர்ச்சில் உட்காந்துட்டு இந்த காலில் இந்த கொட்டை அடிக்கிறேன், அடிக்க முடியல, கை பயங்கரம் வலிக்குது. அப்புறம் பகலில் கல்யாணம் இருக்குது, ஒரு வீடு பிரஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் போயிட்டு ஈவினிங் நான் தோட்டத்துக்கு போனேன், கொட்டை அடிக்கிறேன், கை தூக்க முடியல, ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் யாருமே நம்ம அம்மாட்ட ஒரு தைலம் வாங்கி கொடுத்தா தேய்ச்சேன், அதுலேயும் போகலை. அதை மறந்துட்டு நான் மாட்டில் போயிட்டேன். நைட்டு தூக்கமே இல்லை எனக்கு. அப்புறம் ஒருத்தர் ஃபோன் அடித்து போய் மாத்திரை வாங்கி போட்டேன், மாத்திரைகளும் கேட்கல. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சரி பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கிறேன், பயங்கர இப்படி போட்டால் கொஞ்ச நேரம் இருக்குது, மறுபடியும் ஒரு குத்துனோடனே கையை தூக்கி வச்சுக்க வேண்டியது. இப்படி என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு நான் சரி ஏதோ வசனம் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலை. சும்மா இப்படி கையை வச்சுட்டு சாதாரணமாக சொன்னேன், வேதத்தை வாசிக்க தடை செய்கிற பொல்லாத வழியை போ அப்படின்ற பாருங்க. எப்படி தான் போச்சுன்னே தெரியல, போயிருச்சு அது வாட்டில். அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம், அந்த மாத்திரைலாம் தூக்கி குப்பையில் ஓட்டு விட்டு போதோட நான் விட்டுனேன். அப்போ தேவனோடு கூட இருக்க நேரத்தை பிசாசு என்ன செய்கிறான், கெடுக்க பார்க்குறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நாட்களை என்ன ஞானம் இருது எனக்கு நாட்கள் என்னக்கூடிய அறிவு எனக்கு போதுங்க. ஏன்னா கவனம் இல்லைன்னு விட்டுருவோம். ஏன்னா நாட்களுங்கிறது நம்மளுக்கு ஞானமாக பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தலை அப்படின்னா நாட்கள் என்ன செய்ய நமக்கு கிடைக்காது. நம்மளுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன், எல்லாரும் ஞானமாக பயன்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்க நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா சகலம் உள்ள ஓடி வந்துடும் நம்மளுக்கு. அதை கெடுக்கிறது என்ன அப்படின்னா பாவம். அப்போ இது நம்ம வாழ்க்கையை மோசம் போக்கிறேன். அது அப்படி அதான் சொல்கிறேன். இதை இன்னும் சொல்கிறா பாருங்களேன், நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வாங்களேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையின் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனார்கள் அப்படிங்கிறார். நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை.
மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற தகுதியில்லாதவர்கள் ஆகிவிட்டனர் அப்படிங்கிறார். மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற தகுதியில்லாதவராய். தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு? மகிமையான வாழ்க்கை, ஆதாம் கொடுத்த மகிமையான வாழ்க்கை. இப்ப அந்த வாழ்க்கையை எல்லாரும் பாவம் செய்யாம கெட்டு போன அந்த மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற அப்படின்னா தேவன் மனுக்குலத்துக்காய் வைத்திருக்க அந்த மகிமையை பெறுவதற்கு நம்முடைய தகுதியை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறார். அப்ப பாவம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நாம் அடையாதபடி நம்ம அதை நம்முடைய தகுதி இழக்க செய்கிறது. இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நம்ம யாரா இருக்கிறோம்? நீதிமான்கள் அப்படின்னா ஏற்புடையவர்கள். அப்படின்னா அவருடைய மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் யாரா இருக்கேன்? ஏற்புடையவனா இருக்கேன். சொல்லுங்க, தேவனுடைய மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏற்புடையவனாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமான என்ன? கடவுளுக்கு ஏற்புடையவர்கள். எதுக்கு ஏற்புடையவர்கள்? மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள், ஏற்புடையவர்கள். அப்ப நம்மளை ஏற்புடையவர்களாய் இல்லாமல் போச்சு என்ன அப்படின்னா பாவம். அதான் சொல்றாரு, மக்கள் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை பெற தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டனர். அப்படி இன்னொரு மொழியாக்கம் T4T அப்படிங்கிற ஒரு ஆங்கில வேதாமன்னு சொல்ல பாருங்களேன். எல்லா மனிதர்களும் தீமை செய்திருக்கிறார்கள், மேலும் கடவுள் தங்களுக்கு நிர்ணயித்த மகிமையான இலக்குகளை அடைவதில் எல்லா மனிதரும் தவறிவிட்டார்கள். இப்ப எல்லா மனிதர்களும் தீமை செய்ததுனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடவுள் தங்களுக்கு நிர்ணயித்த மகிமையான இலக்குகளை அடைவதில் எல்லா மனிதனும் தவறிவிட்டார்கள். அப்படின்னா தேவன் நமக்கு மகிமையான இலக்கு அல்ல, இலக்குகளை, மகிமையான வாழ்வை, மகிமையான பலவிதமான இலக்குகள், பலவிதமான பிசினஸ்ல, ஒரே பிசினஸ் அல்ல, போட்டு மட்டும் இல்ல, போட்டு மூலமா பலவிதமான காரியங்கள், பலவிதமான இலக்குகள் வச்சிருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேற ஒரே நேரத்தில் எல்லாம் வந்துடாது. வாழ்க்கை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு எல்லாம் வந்துடாது. அதுல நீங்க முன்னேற பலவிதமான வழிகள் உங்களுக்கா திறக்கப்படும். அப்ப என்ன சொல்றாரு? இலக்குகளை அடைவதற்கு அப்படிங்கிறார். அவ தேவன் உங்களுக்கு பலவிதமான காரியங்களை வச்சிருக்கிறாரு, மகிமையான வாழ்வு வச்சிருக்காரு, பலவிதமான வழிகளை உங்களுக்காக வச்சிருக்காரு. ஒரே வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கடல் சொல்லிதாப்பா வந்தா பாப்பா இல்லைன்னா போ அப்படிங்கிறது அல்ல. இதன் மூலமா பல காரியங்கள் இதை வச்சு அடுத்தடுத்து பாருங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சான், உலகம் பூரா ஹோட்டல் போடுறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? இங்கேயே உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கூடாது. அப்ப கடவுள் நமக்கு என்ன வச்சிருக்காரு? மகிமான இலக்க வச்சிருக்காரு. அதை அடைவதில் நாம கவனமா இருப்போம். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில போக போக என்ன செய்யும்? நமக்கு என்று வைத்திருக்கிற இலக்குகளை நாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அதை நாம் பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அதை நாம் அடைவோம். அப்ப இந்த பூமியோட அதான் பவுல் சொன்னாரு, அவன் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிற. அப்ப எனக்கு பின்னானவைகள் மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்காக நியமித்திருக்கப்பட்ட இந்த இலக்கை அடையும்படி அப்படிங்கிறார். அப்ப அவருக்குன்னு ஒரு நோக்கத்தை இலக்க வச்சிருக்காரு, அதை அடைய நான் தீவிரப்படுறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எனக்கு மகிமையான இலக்குகளை வச்சிருக்காரு, எல்லைகளை வச்சிருக்கிறார். அந்த எல்லைகள்லாம் நீங்க அடையணும். ஏன்னா உங்க மனம் விரும்புகிற இடமெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அரசாளணும். ஒரு வீட்டை பார்க்குறீங்கன்னா அந்த வீட்டை என்ன செய்யணும்? நீங்க வாங்கணும், ஆசைப்படுங்க. என்ன ஆடுங்க படு. ஏர்டெல்லுக்கு முதலாளி சொல்றாங்க ஆசைப்படு அப்படிங்கிறான். வசனத்தை நீ அது அப்படி இல்லை, வார்த்தை நீங்க ஆசைப்படுங்க. வசனம் சொல்லுது இல்லை, வீடுகளை கட்டி நீ குடியிருப்பாய் அப்படிங்க வசனம் சொல்லுது. கட்டாத வீடுகளையும் வெட்டாத துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டம்னு சொல்றாரு. ஏன் நம்புறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாய் வலிக்குது. கடன் மட்டும் குடுன்னு கேட்கறோம்ல, லப்படமும் வாங்கி போடுறோம்ல. அப்போ இன்னும் வாயத்தோட வசனம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பேசுங்க, வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆசைப்படுங்க, விரும்புங்க. அப்ப அப்படி நம்ம விரும்பி நம்மளோட வாழ்க்கையில முன்னேறும் பொழுது தேவன் வைத்திருக்க அந்த இலக்குகளை நாம் அடைய முடியும். அந்த இலக்கு அடைய முடியாதபடி தடை செய்கிறது என்ன? தீமை, பாவம். அப்ப நம்முடைய பாவம், நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வர உயர்வை தடுத்துரும். சில சமயத்தில் பெரிய பாதிப்பு உண்டாக்கணும். தெரியுமா உங்களுக்கு? பெரிய பாதிப்பு உண்டாக்கணும். அதனால நிறைய பேர் வியாதி, வேதனை, எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அதெல்லாம் மறுபடியும் செய்ய நம்மளை தொடர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும்
தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிடும். வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை அடையாதபடி நம்மளை தடுத்துடும். அது அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நஷ்டப்பட்டிருக்கிறான். நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் பாவத்துக்கு வருகிற தண்டனையை காட்டிலும் உங்களுக்காக வைத்திருக்க மகிமையான வாழ்வை அடையாமல் போது பெரிய தண்டனை தெரியுமா உங்களுக்கு? ஆனால் பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்தான், ஆனால் அவனுக்குன்னு வைத்திருக்கிற அந்த மேன்மையை அடையாமல் போயிட்டான். வேறு சொல்லுது, ராஜா பதவி இருந்துச்சு, ஆனால் வர வர சவுல் குடும்பத்தார் அவனும் பலவீனப்பட்டார்கள் அப்படிங்கிறார். மேலே போகிறப்பெல்லாம் பலவீனம், ஆனால் அவன் கீழேருந்து மேலே விருத்தி அடைஞ்சு போயிட்டே முன்னேறி போயிட்டே இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்முடைய கவனக்குறைவு, நம்முடைய இயலாமை, நம்முடைய அறியாமை, நம்முடைய சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை, பெரிய லெக்குகளை அது தடுத்து நிப்பாட்டிடும். அதனால் இந்த புதிய வருடத்தில் வரப்போகிற நம்மளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது, நான் என்னத்தை நினைக்கிறேன். இப்போ நான் யாராவது விரோதமாக நினச்சேன் அப்படின்னா அதை நாம் சார்ந்து சரி பண்ணணும். அதை யாரும் வந்து என்ன சரி பண்ண மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களுக்கு எதிரான எண்ணங்கள் நினைச்சக்கூடாது, எனக்குள்ளே வரக்கூடாது. அப்படியே வருது அப்படின்னா மாற்றி யோசிங்க, அதை மாற்ற முடியும். வசனத்தை 2 வசனத்தை பேச ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் யாருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது, மோசம் போகக்கூடாது. அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே அது நமக்குள்ளே வேறு கொள்ள ஆரம்பிக்கும். யாவரு கசப்பான வேர் முளைத்து உங்களை கலங்க பண்ணாதபடி. நான் ஒருத்தரை பற்றி கசப்பாக நினைப்பேன் அப்படின்னா அது என்னை கலங்க பண்ணும். ஒரு நாள் அப்படி என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயர்வை, நம்முடைய மேன்மையை தடுக்கிறது என்ன அப்படின்னா பாவம். பாவத்தினுடைய வஞ்சனையால் இருதயம் கடினப்பட்டு போகாதபடி அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் கடினமாயிருச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே, நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்து கொஞ்சம் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னா நமக்கென்று வைத்திருக்க அந்த லக்கை நாம் நிச்சயமாக அடைவோம். 26 அது நம்முடைய ஆண்டாகவே நான் இருக்க நம்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரியுது, நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு காரியத்தை கத்த நெஞ்சிறாரு, நம்மளை கொண்டு செய்ய போகிறா மட்டும் தெரியுது. கடந்த நாட்களில் ஆண்டவர் பேசின காரியங்கள்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. வசனத்தை வாசிக்க வாசிக்க எனக்கெல்லாம் ஆசை. நான் என்னமோ அப்படின்னு இல்லை, எனக்கு இந்த இடத்த வாங்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன செய்யணும், அதே இடத்துல எல்லாரும் உயர்ந்து நிற்கணும். வாரம் புது புது காரில் என்ன செய்யணும், பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி நான் முடிஞ்ச உடனே பாஸ்டர் கார் வாங்கியிருக்கேன், அங்கிட்டு வந்து நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லணும். பைக்கை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, டீசல் போட காசு இல்லாமல் தள்ளிக்கிட்டே போகிற ஓட்டாண்டிகள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வார்த்தை அப்படி தான் சொல்லுது. அதனால் இயேசுனார் தியாகம் பண்ணார், நீனு தியாகம் பண்ண அப்படின்னா அவனை போய் முதல்ல சாக சொல்லுங்கள், நீங்கள் வாழ்றதுக்கான வழியை தேடுங்க. என்ன அவர் நம்மளுக்கு எதுக்காக தியாகம் பண்ணார் பாரு. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, உண்மையாக இருக்கணும், அப்புறம் அழைக்கப்பட்டிருக்கணும், அப்புறம் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகமாக இருக்கணும். இயேசு நமக்காக தியாகம் பண்ணார், சரி. பவுல் நமக்காக தியாகம் பண்ணார், ரைட்டு. சிடி ஸ்டட்டு தியாகம் பண்ணார். எனக்கு பொசுண்டுச்சு, எதுக்குடா அவங்க தியாகம் பண்ணாங்க, எதுக்கு பவுல் தியாகம் பண்ணார்? அந்த மனுஷன் இந்த சுவிசேஷனுடைய மகிமை தேசத்துக்குள்ளே போகணுங்கிற அந்த வெறிங்க சும்மா அவன்லாம் ஒன்றும் பண்ணல. எதுக்கு அடி வாங்கினான், எதுக்காக இவ்வளோ 5 முறை 6 அடி வாங்கியிருக்கிறான், எதுக்காக? அப்படி இந்த சுவிசேஷம் உள்ளே போயிட்டா தேசமே என்ன செஞ்சிடறேன் மாறிடுங்கிற அந்த வைராக்கியம் தான். அப்போ நமக்குள்ள சும்மா இருக்கிற இலக்கணம் ஏன்னா ஆண்டவருக்கா நம்ம இலக்கணும் அப்படின்னு ஆமேங்கிறான் நம்ம ஆளுக. எனக்கு இல்லை, நீ செத்து போனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி உள்ளே வாங்கிடக்கூடாது, வாயை திறந்துக்கிட்டு நம்ம இலக்கணும் அப்படின்னா ஆமாங்கிறான். என்னத்தை சொல்றியா, இவங்க எதுக்கு பயில் பிடிக்கிறான்னு தெரியல. ஒரு நாள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு ஆமீன் போட்டுறக்கூடாது. ஆமீன் போடுறதுல கவனம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து போடணும். அதனுடைய சீரியஸ்னஸ் நிறைய பேர் தெரியலை. மோசே நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாருங்க, வாசிச்சு முடிக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன, எல்லா பேரும் 30 லட்சம் பேர் சொன்னா ஆமேன் அப்படி நாங்கள் செய்வோம்டா, முடிஞ்சு. நியாயப்பிரமாணத்துக்கு உயிர் வந்துருச்சு. 613 கற்பனைக்கு ஒரு வார்த்தை தாங்க உயிர் கொடுத்துச்சு. அப்போ நாம் கிறிஸ்துக்கான இலக்கணம் நஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சொல்லும் பொழுது ஆமேன் போட்டிங்கன்னா வாழ்க்கை நஷ்டம்தான் வரும். யோசிச்சு பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டது என்ன, தவறை காட்டிலும் வாயிலிருந்து நஷ்டப்பட்டிருப்போம் நம்ம. அப்போ பார்க்குறோம், நம்ம தியாகம் பண்ணணும்னு சொல்லி ஆமேன் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எதுக்காக அவர் தியாகம் பண்ணார்?
அப்படிங்கிறது அறியாமல் புரியாமல் செய்கிற தவறுடைய விளைவு என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்க கூப்பிட்டாங்க, நான் நின்றுக்கிட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் தான், திரும்பி பார்த்துட்டு அவன் நின்றுட்டான். வந்து சொல்கிறான், அண்ணே போகலான்னு நினச்சேன், அப்போ நீங்கள் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா. சரி, அதோட முடிச்சுக்க. என்ன அப்படி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த புதிய ஆண்டில் நான் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், சரி செய்து கொள்ளுவோம். வேண்டாத காரியங்களை அப்புறப்படுத்திடுங்க, தேவையில்லாத காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையவே, நம்மளுடைய உயர்வை மோசம் வைக்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்புள்ளதை உண்டாக்கிறேன். அதனால் அதுக்கெல்லாம் தப்புணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். வரப்போகிற இந்த 2026 அதிகாலையில் ஓடிவாங்க. என்ன வாழ்க்கையில் என்ன தள்ளி சாதிக்க போகிறீங்க? ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வாங்க, 1 மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் நம்ம நல்லா பாடி ஆண்டவரை துதித்து வார்த்தைகளை பேசி ஆண்டவரை மயம்படுத்துவோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிப்போம். சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள்லாம் அப்படி எழும்பிட்டு அப்படி வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் பார்ப்பா, நம்மளை பார்த்தே நினச்சிடுவானுங்க. உங்கள் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு, ஏப்பா பெனடிட்டு எந்த சர்ச்சுக்கு போறிய அப்படின்னு ஏசுகிறோம். அப்படியா இருந்தால் நானும் வர்றேன் அப்படின்னு வந்துடுவான். நீங்கள் போய் ஒன்றும் சொல்ல ரிஸ்க் எடுக்க வேண்டியெல்லாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்துடுவோம். அதுக்கான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை அடையாதபடி சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை தடுத்து விட்டுறக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆனால் நம்ம பேச்சில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்களில் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறலாம் கொஞ்சம் பார்த்து வேண்டாத பழைய மனிதனையும் செயல்களையும் களைந்து போட்டு மெய்யான இதில் பரிசுத்த தேவனுடைய சில சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பழையதை தள்ளி விடுங்க. இதுவரை செய்த சில காரியங்களை தட்டி விட்டு ஆண்டவரை தேடுங்க. புதிய மனுஷனா புதிய மனுஷியை நம்மளை மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் வரப்போகிற புதிய ஆண்டில் மகிமையான காரியங்களை உங்களுக்கென்று வைத்திருக்க லக்குகளை நீங்கள் அடையும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வான். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பாக்கியவதி, பாக்கியவான், பாக்கியவதின்னு நம்மளை பார்த்து வாழ்த்த நாமே போய் உனக்கு போய் பிறந்தன் பாரு அப்படி சொல்லிடக்கூடாது நம்ம பிள்ளைங்க. அதை விட பெரிய வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு. நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, உங்களுக்கு உன் வயிற்றில் போய் பிறந்த பாரு அப்படின்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? வாய் அடக்கி கவனமான செய்யுங்க, செய்ய வேண்டிய வேலை செய்யுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாய் வீக், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாமே தங்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வாய் தானே செய்யுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. அதனால் எல்லாருமே கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிறோம், ஒன்றும் பெரியதில்லை. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். எப்படி சொல்ல பாருங்களேன், 1 யோவான் 1:9 வாசிக்க வேமா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மளை சுத்திகரிக்க உண்மை உள்ளும் நீதியும் அவர் தேவன் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். எல்லா குறைகளையும் என்ன செய்வாராம், நீக்கி நம்மளை மன்னிக்கிற தயவு உள்ளவர். சொல்ற பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கவர். ஆகவே தேவனுடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஆமென். அதெல்லாம் நம்ம ஆண்டெல்லாம் அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம பழைய நிலைமையில் இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்போகிற 26 நமக்கார ஒரு நாள், அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. ஆகவே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு தீர்மானம் பண்ணினாலாம். தீர்மானம் பண்ணி உட்காந்துட்டான் பாதத்தில். அதனால் என்ன செய்கிறாரு, நல்ல பங்கு அப்படிங்கிறார். அப்போ நல்ல பங்கு என்ன, அவரோடு கூட இருக்கிறது, அவரோடு இருக்கிற ஐக்கியம்தான் நமக்கு நல்ல பங்கு. அது பெரிய உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆகவே உங்கள் தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. சீக்கிரம் படுக்கைக்கு போங்க. செல்ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. தேவையானதை பாருங்கள். நைட்டில் உட்காந்து அதை பார்த்து நம்ம நேரம் போயிடுறேன், வீணாக்கிடுவோம், தூக்கம் போயிடுறேன். சீக்கிரம் படுத்துட்டு காலையில் எழுந்திரிங்க, ஆலயத்துக்கு ஓடி வாங்க, குடும்பமாக வாங்க. பிள்ளைகள் தூங்கினான வீட்டை போட்டு பூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா கூட்டு வந்து ஜப்பம் உட்காரங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. மழை பெய்யுது, கொடையை பிடிச்சிட்டு போகிறேன், காரை விட்டு இறங்கணும்னு கொடையை பிடிச்சிட்டு எல்லாம் குடுன்னு ஓடுறேன். ஆளுங்க அவ்வளோ தூரம் தேடுறாங்க. நல்லா இருக்கிறான், நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாரும் எழுமிட்டு ஜெபம் பண்ணுவோம். அவர் நல்லவ சர்வ வல்லவ, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவ சர்வ வல்லவ, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை பாதுகாத்தாரே அவர் கிருபை.
நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி praise the Lord, hallelujah. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 போடு. ரோமர் 12:1-2. எல்லாரும் சொல்லுங்க ஆமே ஆமே. சொல்ல கர்த்தாவே என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் உனக்கு பிரியமான ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனாலே, சொல்லுங்க என் எண்ணங்கள் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். சொல்லுங்க நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். நான் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவினாலே என் தேவனுக்காய் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க நான் பிழைத்திருப்பது என் தேவனுக்காய் பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நானே அவருடைய ஆலயம். அவர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆவியிலும் மாம்சம் எல்லா சூசைகள் நீங்க எங்களை சுத்திகரித்து ஆண்டவரை எங்களை புதிதாக்கி வரப்போகிற புதிய ஆண்டை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான இலக்குகளை அடையத்தக்கதாய் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாய் என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லா தடைகளும் ஆண்டவரை விலகட்டும். அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும். வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாய் மாறட்டும். அடர்ந்த காடுகள் எல்லாம் ஏதேனாய் மாறட்டும். பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய பெருக்கம் உண்டாவதாக உண்டாவதாக. தெய்வமே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கப்பல் இருக்க வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனம் வாழ்மை வாழட்டும், செழிக்கட்டும், நாமமை மடையிட்டு நான் ஜெபிக்கிறேன். பிரயாணங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு திறக்கவும் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமான சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. வாழ்த்துங்கள். ஆமென்.